இந்திய இலக்கிய உலகின் மிக உயரிய விருதான ஞானபீடம் 2025ஆம் ஆண்டிற்காக கவிஞர் வைரமுத்துவுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதா ஒரு செய்தி காட்டுத்தீயா பரவிட்டு வருது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருந்தாலும் இதுக்கு பின்னால எழுகிற விமர்சன குரல்கள் சாதாரணமானவ இல்ல. கவி பேரரசுன்னு ஒரு தரப்பால கொண்டாடப்படுற ஒருவருக்கு இன்னொரு தரப்பு ஏன் இவ்வளவு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்து, குறிப்பா அவரோட பாடல்கள்ல மலிந்து கிடக்கிற காமமும் இரட்டை அர்த்த வசனங்களும் ஞானபீடத்தின் கண்ணியத்தை குறைச்சிடுமா? தமிழ் கவிதை உலகில் வைரமுத்து தன்னை ஒரு சிகரமா காட்டிக்கொண்டாலும் அவருக்கு முன்னால நின்ற பாரதியும் கண்ணதாசனும் காட்டிய அந்த கண்ணியம் வைரமுத்து கிட்ட இருக்குதா என்பதுதான் இன்றைய விவாதம். மகாகவி பாரதி பெண்ண பராசக்தியா பார்த்தாரு. நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் கொண்ட புதுமை பெண்ணை பாடியவர் அவரு. பாரதியோட கவிதைகளிலும் காதல் இருந்துச்சு. ஆனா அதுல ஒரு புனிதமும் தேசப்பற்றும் சமூக மாற்றத்திற்கான வித்தும் இருந்துச்சு. வைரமுத்துவோட வரிகளோ பெண்ணை போற்றுவதை விட அவர்களது அங்கங்களை அக்குவேராக ஆணிவேராக பிரித்து மேய்வதிலேயே குறியாக இருப்பதாக விமர்சகர்கள் சாடுறாங்க. பாரதி பெண்ணுக்கு விடுதலை தந்தாரு, வைரமுத்து பெண்ணை மீண்டும் போக பொருளா மாற்றுறாரா? அதே நேரத்துல கவியரசு கண்ணதாசன் காமத்தை பாடாதவர் அல்ல, அத்தையின் மகளோ அம்மான் மகளோ என்று அவரும் ததும்ப ததும்ப காதல் பாடியவர் தான். ஆனால் கண்ணதாசனோட பாடல்கள்ல ஒரு மறைபொருள் இருந்துச்சு. அவர் உடலை சொன்னால் கூட அதுல ஒரு வாழ்வியல் தத்துவம் ஒளிஞ்சிருக்கும். கண்ணதாசன் வீடு வரை உறவு என்ற பாடல் காலம் கடந்து நிற்கிற வாழ்வியல் தத்துவம். ஆனால் வைரமுத்துவோட பாடல்கள்ல பல நேரங்கள்ல தத்துவத்தை விட தவறான சைகைகளே, அதாவது டபுள் மீனிங் மேலோங்கி நிற்குது. கண்ணதாசன் மதுவையும் மங்கையையும் பாடிய போது அதை தனது சொந்த வாழ்வின் பிழையாக ஒப்புக்கொண்ட நேர்மை அவர்கிட்ட இருந்துச்சு. ஆனால் வைரமுத்து தனது சர்ச்சைக்குரிய வரிகளையும் இலக்கியம் என்று நியாயப்படுத்துவதுதான் முரண்பாடா பார்க்கப்படுது. பாரதி கிட்ட தார்மீகம் இருந்துச்சு, கண்ணதாசன் கிட்ட தத்துவம் இருந்துச்சு. வைரமுத்துவிடம் இருப்பது காம இச்சையின் வெளிப்பாடு மட்டுமேனு சொல்றாங்க இலக்கியவாதிகள். வைரமுத்துவின் தமிழ் நுட்பமானது சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த நுட்பத்தை அவர் இரட்டை அர்த்த பாடல்களுக்கு பயன்படுத்தும் போது அவர் பாரதி மற்றும் கண்ணதாசன் விட்டு சென்ற அந்த புனிதமான கவிதை பீடத்தில் இருந்து கீழே இறங்கிறாரு. வைரமுத்துவோட எழுத்துக்களை கூர்ந்து கவனிச்சா அதுல இரட்டை முரண்பட்ட உலகங்கள் இருக்கிறத உணர முடியும். ஒரு பக்கம் கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாட்சி காவியம் போன்று மண்ணின் வாசனை வீசும் படைப்புகள், இன்னொரு பக்கம் வெள்ளித்திரையில நம்ம கேட்கிற மிக தரக்குறைவான இரட்டை அர்த்த பாடல்கள். பெண்ணின் ஆங்கில வர்ணிப்பதும் உடல் உறவை சுற்றியே கவிதை புனைவதும் மட்டும்தான் இலக்கியமா? திரைப்பட பாடல்கள்ல வைரமுத்து பயன்படுத்தும் பல வரிகள் நுணுக்கமான காமம் என்பதை தாண்டி அப்பட்டமான ஆபாசத்தோட எல்லைக்கு செல்வதா குற்றச்சாட்டுகள் இருக்கு. காம கவிதை எழுதுவதில் அவர் காற்ற ஆர்வம் ஒரு சமூக பொறுப்புள்ள கவிஞனுக்கு அழகல்ல என்பது பலரோட வாதம். வைரமுத்துவின் திரை இசை பயணத்துல பல பாடல்கள் இன்றும் பட்டி தொட்டி எங்கும் ஒழிக்குது. ஆனா அவற்றில் பலவற்றில் பொதிந்துள்ள இரட்டை அர்த்தங்கள் இளைஞர்கள் மத்தியில் தவறான புரிதலை ஏற்படுத்துவதா சொல்லப்படுது. இயற்கையை வர்ணிக்கின்றேன் என்ற பெயரில் பெண்ணுடலை போக பொருளா சித்தரிப்பது, மென்மையான உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல அப்பட்டமான உடல் வேட்கையை திணிப்பது, இவைதான் அவர் மீதான தார்மீக விமர்சனங்களும் அடிப்படையா அமையுது. ஒரு கவிஞன் என்பவன் சமூகத்தை சீர்திருத்த வேண்டுமே தவிர காமத்தோட வழியே கள்ளா கட்டக்கூடாது என்கின்ற குரல் இங்கே வலுவா ஒழிக்குது. இலக்கிய தரத்தை தாண்டி வைரமுத்துவின் மீது சுமத்தப்பட்ட #மீடூ புகார்கள் இன்றும் சமூக நினைவகத்துல ஆழமா பதிஞ்சிருக்கு. 17க்கும் மேற்பட்ட பெண்கள் அவர் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அவரது பொது பிம்பத்தை சிதைச்சிருக்கு. இத்தகைய சூழல்ல அவருக்கு ஞானபீடம் போன்ற ஒரு கௌரவம் வழங்கப்படுவது அந்த விருதிற்கே இழுக்கு என்று சமூக ஆர்வலர்கள் கொதிக்கிறாங்க. திறமை இருக்கலாம், ஆனால் தார்மீக ஒழுக்கம் இல்லாத ஒருவருக்கு நாட்டின் உயரிய விருது தேவையா என்ற கேள்வி இங்கு பிரதானமாகுது. நிச்சயமாக நாணயத்திற்கு மறுபக்கம் இருக்கு. அவரோட ஆதரவாளர்கள் முன்வைக்கிற வாதம், இலக்கியத்தை இலக்கியமா பாருங்க, காமம் என்பது மனித உணர்வுகள்ல ஒன்று, அதை கவித்துவமாக சொல்வதில் என்ன தவறு? சங்க இலக்கியங்கள் சொல்லாத காமத்தையா வைரமுத்து சொல்லிட்டாரு? ஆனால் சங்க இலக்கியத்துல உள்ள அகம் என்பது ஒரு கண்ணியமான எல்லை
எல்லைக்குள்ள நின்றுச்சு. வைரமுத்துவோட வரிகளோ வணிகத்திற்காக அந்த எல்லையை தாண்டுவதாக விமர்சிக்கப்படுது. தமிழகத்தை சேர்ந்த பல மூத்த எழுத்தாளர்கள் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக இலக்கிய பணியாற்றினவங்க இன்னும் அங்கீகரிக்கப்படாம இருக்கிற நிலையில எப்பவுமே சர்ச்சைகள்ல சிக்கிட்டு இருக்க ஒருவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது பல கேள்விகள் எழுப்பியிருக்கு. விருதுகள் என்பது ஒருவரோட செல்வாக்கிற்காக வழங்கப்பட வேண்டுமா அல்லது அவர் எழுத்தின் மூலம் சமூகத்தில் ஏற்படுத்திய நேர்மறையான மாற்றத்திற்காக வழங்கப்பட வேண்டுமா? வைரமுத்து ஒரு சிறந்த கவிஞர் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் காமத்தையும் இரட்டை அர்த்தங்களையும் தனது அடையாளமா மாற்றிக்கொண்டாரா என்பதுதான் இப்போதைய விவாதம். ஞானபீட விருது என்பது வெறும் காகிதங்களுக்கானது இல்லை, அது ஒரு தேசத்தோட பண்பாட்டு அடையாளம். அந்த அடையாளம் ஒரு சர்ச்சைக்குரிய கவிஞருக்கு செல்லும் போது அது பாராட்டுக்களை விட விமர்சனங்களை தான் அதிகம் சந்திக்குது. எழுத்து என்பது ஆயுதம், அது காமத்தை கிளற பயன்பட வேண்டுமா அல்லது அறிவை வளர்க்கப்பட பயன்பட வேண்டுமா? இந்த வினாவுக்கான விடையே காலம்தான் சொல்லணும். சுருக்கமா சொன்னா பாரதி தமிழனின் மானத்தை பாடியவர், கண்ணதாசன் தமிழனின் மனதை பாடியவர், வைரமுத்து பல நேரங்களில் தமிழர்களுக்கு குறிப்பாக பெண்களை சீண்டும் இளைஞர்களுக்கு இணைப்பு பாலமாக பாடுபவராக சுருக்கி போகிறார் என்பதுதான் அவர் மீதான கடுமையான விமர்சனம். இந்த தலைப்பு குறித்து உங்க கருத்து என்ன? வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது வழங்கப்படுவது சரிதானா இல்ல விமர்சகர்கள் சொல்வது போல அவரது காம கவிதைகள் அதற்கு தடையா இருக்க வேண்டுமா? உங்க கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பகுதியில் பகிருங்க.